பன்ருட்டியை அடுத்துள்ள அம்மாப்பேட்டை கிராமத்தில் தமது வீட்டுக்கு வரும் குடிநீர் இணைப்பை யாரோ மர்ம நபர்கள் துண்டித்து விட்டதாக கூறி புதுப்பேட்டை காவல் நிலையத்தின் முன் நட்டநடு சாலையில் படுத்துக்கொண்டு குணசேகரன் என்ற நபர் ரகளையில் ஈடுபட்டார். மது போதையில் இருந்ததாக கூறப்படும் குணசேகரன் மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்துக்கு நடந்தே சென்று ரிட் மனு தாக்கல் செய்ய போவதாக தொடையை தட்டி சவால் விடுத்தார். உச்சநீதிமன்றத்தில் போய் ரிட் போட்டுருவான். ஒரு ஆண்மகனை இந்த உலகம் அறியாது. நான் பராசக்தி குணசேகரன் மென்டல் கிடையாது. எவ்வளவு கை விட்டு வாங்கினீங்க, யார் யார் வாங்கினீங்க எழுதி வச்சிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு பாதுகாப்பு கொடுக்காத போலீஸ் பகல்ல ஆள வச்சு அடிப்பான், ஊர்ல பைப் எடுவான், கொலை பண்ணுவான். ஊர்ல எவங்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு பிடிக்காத பைப்பை கட் பண்ணி விட்டுருக்காயா. நீண்ட நேரம் கூச்சலிட்டும் போலீசார் கண்டுகொள்ளாததால் தமது மனைவியுடன் அந்நபர் காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். தண்ணீர் 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 குடிக்கிற தண்ணியா உங்களை வேலையை செய்ய மாட்டேன். உங்களை அசிங்கப்படுத்த போக மாட்டேன். உங்களை அத்தனை பேரை வேலை கொடுத்துக்கிறேன். ஆட்கள் இல்லையா? ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த 4ஆம் தேதி கார் விபத்துக்கு பின் காணாமல் போன சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை தேடும் பணி 7வது நாளாக நடைபெற்றது. வெற்றியின் எடை மற்றும் உயரம் கொண்ட டெமோ பொம்மையை பயன்படுத்தி அவர் எங்கே விழுந்திருக்கக்கூடும் என கண்டறியும் முயற்சியில் ஹிமாச்சல் போலீசார் ஈடுபட்டனர். பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட சட்லஜ் ஆற்றில் டெமோ பொம்மையை தூக்கி வீசி அது செல்லக்கூடிய இடங்களில் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் வெற்றியை தேடினர். இதனிடையே பாறை இடுக்கிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித மூளை திசுக்களில் உள்ள மரபணுக்களையும் சைதை துரைசாமியிடமிருந்து பெறப்பட்ட இரத்த மாதிரிகளையும் ஒப்பிட்டு பார்த்து வரும் ஹிமாச்சல் போலீசார் மரபணு அறிக்கை ஞாயிறன்று வெளியாகும் என தெரிவித்தனர். ஆந்திராவில் புகழ்பெற்ற ஸ்ரீசைலம் கோயிலில் வழங்கப்பட்ட புளியோதரை பிரசாதத்தில் மாமிசம் மற்றும் எலும்பு துகள்கள் இருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். 12 ஜோதிர்லிங்க சேத்திரங்களில் ஒன்றான பிரம்மராம்பா சமேத மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ஞாயிறன்று தை மாத கடைசி வளர்பிறை முகூர்த்தம் வருவதை முன்னிட்டு திண்டுக்கல் சந்தையில் கடந்த வாரம் 1000 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய் வரை விற்பனையாவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் 1000 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகைப்பூ 3500 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 2500 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பூக்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் காலையில் பனியின் தாக்கம், மதியம் வெயிலின் தாக்கத்தால் பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளதாக தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் பூ விவசாயிகள் தெரிவித்தனர். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சிக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வார விடுமுறை மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல குடும்பத்துடன் கிளாம்பாக்கத்திற்கு சென்ற மக்கள் போதுமான பேருந்துகள் இல்லாததால் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்து கிடப்பதாக தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மக்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பெருங்களத்தூர் வரை வாகனங்கள் நகர முடியாத சூழல் ஏற்பட்டது. போலீசார் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர்.
ரயில் மோதி யானைகள் இறப்பதை தடுக்க 7.25 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டத்தை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் எட்டிமடை வாளையாறு ரயில் பாதையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கக்கூடிய 12 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 500 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு கோபுரம் வீதம் 12 உயர் கோபுரங்கள் அமைத்து அதில் பொருத்தப்பட்ட இந்த AI கேமராக்கள் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கட்டுப்பாட்டு மையத்துக்கு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அனுப்பும். இதனுடன் யானைகளை விரட்டும் அதிநவீன ட்ரோன் கேமராவும் பயன்படுத்தப்பட உள்ளது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஏவவேலு அங்கிருந்த பெண்களிடம் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுமாறு கேட்டுக்கொண்டார். நாட்டுக்கு உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்ல, மக்களே, உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு யாராவது பிறக்கிற பொழுது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ்ல பேர் வைங்க நான் கேட்டு விரும்புகிறேன். நம்முடைய தாய்மொழியானது தமிழ் தான். அரசியல் நிகழ்ச்சியின் மேலே நான் கேட்க விரும்பும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் வைங்க. ஏன்னா நாம் அனைவரும் தமிழர்கள். நம்ம வீட்டு பிள்ளைகளை தமிழ் தான் பேர் வைக்கணும். அதை விட்டு இஷு உஷு. கோவை பீளமேட்டில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் கனிமொழி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர், தொழில் அமைப்பினர், கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடம் கருத்து கேட்டனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழறிஞர் தாசிக கண்ணன் படத்திறப்பு விழாவுக்கு பின் பேட்டியளித்த அவர், கடந்த 6 மாதங்களாக வேலூர் தொகுதியில் தேர்தல் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கு தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் கூறினார். மத்திய தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியை 32%லிருந்து 42%ஆக உயர்த்தியதே பிரதமர் மோடி தலைமையிலான அரசுதான் என்பதை எதிர்க்கட்சிகள் மறைத்து பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக பாஜக மூத்த நிர்வாகி H. ராஜா கூறினார். விருதுநகரில் கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் இதனை தெரிவித்தார். கேரளாவின் தலப்புழாவில் சாலையில் அதிவேகமாக சென்ற சுற்றுலா பேருந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு வாகனம் மீது மோதியதில் 6 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு செய்த அம்மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். அதன்பின் பேருந்து நிலையத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள பொது கழிப்பிடம் தூய்மையாக பராமரிக்கப்படாததை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.